9ஆம் வகுப்பு ஆ1ஆம் பிரிவில் படிக்கின்றேன். இங்கிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவை தந்த மொழி, அழகை ரசிக்க வைத்த மொழி, அன்பின் ஆயுதமான மொழி, என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல் பாரம்பரிய தமிழ் விளையாட்டு. இவற்றை மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு என்றும் அழைப்பர். ஏறு என்பது காளையை குறிக்கும். காளையை ஓடவிட்டு திமில் பகுதியை பிரித்து அடக்குவது ஆகும். மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றிய மூத்த குடி ஆடி வாசலுக்காக போராடி வெற்றி கண்டோமடி. நமது மெரினா புரட்சி தினம் நமக்கு நினைவிருக்கும். பண்டைய தமிழன் வல்லாண்மையால் பகைவனை வென்றான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான், தாளாண்மையால் நன்னிலமாக்கினான். தமிழனின் வீரத்தை பறைசாற்றும் விளையாடுகளில் ஒன்று ஏறுதழுவுதல். இன்று பல மாவட்டங்களில் நடைபெறுகிறது. பொங்கல் திருவிழா 4ஆம் நாளில் ஏறுதழுவுதல் நடைபெறும். ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளைகளின் வகைகள் மலைசிவலை, மஞ்சளிவாளன், மஞ்ச மயிலை, மேக வண்ணன், புரிக்கும்பர், முட்டி மற்றும் காளையன் போன்ற காளைகளை களமிறக்குகின்றார்கள். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழனின் கொள்கை. காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவனே வெற்றி பெற்றவர். அல்லது காளையின் திமில் பகுதியை பிடித்து 15 மீட்டர் அல்லது 30 வினாடிகள் ஓடும் போட்டியாளரே வெற்றி பெற்றவர். சிவகங்கை மாவட்டம் மஞ்சு விரட்டின் சொர்க்க பூமியாக கருதப்படுகிறது. வாடி வாசல் வெளி திறந்து விருட்டென சீறி பாய்ந்து ஆடி வரும் வேலை தழுவாமல் எனக்கில்லை பொங்கல் விழுந்து என்பார்கள் நம் வீரர்கள். கலித்தொகையில் கொள்ளேற்று கோடு அஞ்சி வானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். காளையின் கொம்பிற்கு அச்சம் கொள்பவனை ஆயர் மகள் அடுத்த பிறவியில் கூட கணவனால் ஏற்க மாட்டாள் என்பது பொருள். நமது வீரத்தை பறைசாற்றும் விதமாக நமது பாட்டன் புலியூர் தேசிகன் அன்றே கூறியுள்ளார். வீரம் தமிழ் மரபின் வேர். காளை எங்கள் உறவுக்கு நேர். அவிழ்ப்பதும் மறைப்பதும் எங்கள் உரிமை. மல்லு கட்ட துணினவனுக்கு அது ஜல்லிக்கட்டு, அஞ்சா நெஞ்சம் கொண்டவனுக்கு அது மஞ்சு விரட்டு. வீர நடை போடும் தமிழுக்கோ அது ஏறு தழுவுதல். தை பிறந்து வழி பிறந்தது, மஞ்சு விரட்டும் நேரம் வந்தது. மதுரையின் மரபு வழி வீரம் தெரிந்தது. சிந்து வழி நாகரிக முதலே சிறந்த விளையாட்டானது. பல தடைகளிலும் பல நூற்றாண்டுகளிலும் தாண்டியது. திமிர் பிடித்து காளையை அடக்குவது திமிர் பிடித்த என் தமிழினத்தின் அடையாளமானது எங்கள் ஜல்லிக்கட்டு என்று கூறி விடைபெறுகிறேன்.